ஹலோ அருமையானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த 6வது மாதத்தோட முதல் வாரத்தில் கம்யூனியன் வீக்குக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். அந்த திருவிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அந்த திருவிருந்துக்கு முன்னாடி தான் நம்ம இதை வாசித்து தியானிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். சரிங்களா? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 51, 52, 53 நான் வாசிக்கிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். அருமையானவர்களே, தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற பல கர்த்தருடைய வசனங்களில் இதுவும் ஒன்று. இதை தான் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, வீட்டில் வர சண்டைக்கெலாம் காரணத்துக்கு அவங்க உடனே இந்த வசனத்தை எடுத்து சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அவ்வளோ சாதாரணமான நிலைக்கு பொருந்தக்கூடியதாக சொல்லவே இல்லை. நம்ம பாட்டு பாடுறோன்னு சொன்னால பாட்டு பாடிடலாமா? இது பழைய பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சேர்ந்து பாடுங்க. பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ? பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும்மா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும்மா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. நம்ம ஆண்டவர் அவர் ரொம்ப சிறப்பானவர். அவருடைய வார்த்தைகள் சிறப்பானது. அவர் அழகானவர். அவருடைய வார்த்தைகள் கூட ரொம்ப அழகானது. ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல், அவரை குறித்த அறிவில் வளராமல் வேதத்தை வாசிச்சிட்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் தப்பு தப்பாக பிரசங்கத்தை பண்ணிடுறாங்க. இப்போது ஒரு டாக்டர் ஒன்று எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் படித்தா உடனே டக்குன்னு புரியாது பாருங்கள். அதை டாக்டருக்கு படித்தவங்க இன்னொரு டாக்டரோ யாரோ அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அறிவு, அவர் தான் அறிவே, அவர் தான் ஞானமே. அவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது அறிவு ஆவி, அறிவின் ஆவி, ஞானம் ஞானத்தின் ஆவி,
அந்த ஆவியானவரோட சேர்ந்து இதை தியானிக்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை புரியும். மேலாக இதை படிச்சுட்டு அதோட அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. அவர் அழகானவர். சரி, அதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்கலாங்களா? இப்போ நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அங்க நான் 11, 12, 13 உங்களுக்கு வாசிக்க போறேன். லூக்கா 11, 11, 12 மற்றும் 13 நான் வாசிக்கிறேன். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அருமையானவர்களே, இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லப்போனால் அவருடைய மனசை வெளிப்படுத்துகிறார். பரமபிதாவுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ நம்ம இந்த லூக்கா 12 வாசம் இல்லையா, தப்பாக புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு அதோட அடையாளத்துக்கு தான் நம்ம இப்போ இதை வாசிக்கிறோம். இதை குறித்த சரியான விளக்கம் என்ன? இதில் இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள் என்று தங்களை சொல்லி கொள்ளுகிற யாரும் கடைபிடிக்கல பாருங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை யாருமே கடைபிடிக்க முடியாதுன்னு பைபிளே சொல்லுது. நியாயப்பிரமாணம் தனி ஒரு மனுஷனால கடைபிடிக்க முடியாது. மனித பலத்தால நியாயப்பிரமாணமானது சாத்தியமே படாது. தேவ பலத்துல தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். இப்போ அவர்கள் மனித பலத்தை வைத்து கொண்டு நன்மோன்னு அவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவனவர் சொல்லுகிறார், அப்பா உங்களில் தகப்பனா இருக்க ஒருத்தன், உனக்கு பிள்ளை இருக்கா? பிள்ளை பெற்றவங்களுக்கெல்லாம் இது தெரியும். பெத்த பிள்ளை வந்து உன்கிட்ட மீன் கேட்டால் நீ என்ன கொடுப்பப்பா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன கொடுப்ப? நீ மீன் கொடுக்குறியோ கொடுக்க மாட்டியோ? பாம்பை பிடிச்சி கொடுப்பியா? விஷம் உள்ள பாம்பை கொடுப்பியா? ஆண்டவர் கேட்குறாரு, அப்பத்தை கேட்டால் நீ கல் தூக்கி கொடுப்பியா? அப்பம்ன்றது வந்து நம்ம ஊரோட லாங்குவேஜ் படி சப்பாத்தின்னு வச்சுக்கலாம். சப்பாத்தி கேட்டால், இல்லை சோறு கேட்டால், பசிக்குதுன்னு ஆகாரம் கேட்டால் அதுக்கு பதிலாக தேளையும் பூரானையும் பிடிச்சி கொடுப்போமா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்கப்பா. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை தானப்பா கொடுப்பாரு. நீ பரிசுத்தாவியை கேட்டால் அவர் அசுத்தாவியை கொடுப்பாரா? நீ நல்லது கேட்டால் அவர் கெட்டதை கொடுப்பாரா? கடவுள் கெட்டதை கொடுப்பாருன்னு எப்படிப்பா சொல்ற? அது இயேசு கேட்குறாரு. இதை யார்கிட்ட கேட்குறாரு? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோன்னு சொல்றாங்களே அவங்க கிட்ட கேட்குறாரு. இந்த தங்களுடைய சொந்த பலத்துல கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறவர்கள், தங்களுடைய மூளை அறிவுல பரம பிதாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் தோற்று போகிறார்கள். அவர்கள் தேவனை குறித்து தப்பு தப்பாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் உனக்கு வியாதியை கொடுக்குறாரு சொல்றாங்கல்ல. கடவுள் தான் உனக்கு அந்த ஆக்சிடென்ட்டை கொடுத்தாரு, கடவுள் தான் உனக்கு வியாதியை கொடுத்தாரு, கடவுள் தான் உன் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வந்தாரு. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது எப்படிப்பா செய்ய முடியும்? உன் பிள்ளை உன்கிட்ட வந்து சாக்லேட் கேட்டால் நீ என்னப்பா கொடுப்ப? அப்போதைக்கு உன்னால் சாக்லேட் கொடுக்க முடியுதோ இல்லையோப்பா? ஒரு பூரான விஷ பூச்சியை தூக்கி அவன் கையில் கொடுப்பியாப்பா? பரிசுத்தாவியை கேட்டால் அசுத்தாவிய கடவுள் கொடுப்பாருன்னு எப்படிப்பா சொல்கிற? ஏன்னா பாருங்க, சில பேர் எனக்கு சொன்னாங்க, நாங்கள் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சில பேர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, பரிசுத்தாவியை கேட்டால் அந்நிய பாஷையை கேட்குறாங்க, அப்படி கேட்டால்
தவள ஆவி வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க எங்களுக்கு. என்ன ஆவி வந்துருமா? தவள ஆவி வந்துடும். அவங்க பேசுறது, அவங்க அந்நிய பாஷையை பாருங்க, அவ்வளோ மோசமாக அவங்க சொன்னாங்க. தவள ஆவின்னாங்க. அதை சொல்றதுக்கே எனக்கு நாக்க கூசுது. மகனே மகளே, தேவனையே தவறா புரிந்து கொள்றவங்கப்பா அவங்க. இப்போ இதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் 12வது அதிகாரத்துல, நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, பிரிவினையை உண்டாக்க வந்தேன். இப்போ ஜனங்களுக்கு குழப்பம். அது எப்படி அவர் பிரிவினையை தான் கொடுக்குறாரா? அவர் சமாதான பிரபுன்னு வேற சொல்றீங்களே, அவர் பிரிவினையை கொடுக்க வந்தாரா? அந்த பிரிவினையை குறித்து இயேசு அடுத்த 2 வசனங்கள்ல விளக்குறார். அவர் என்ன சொல்றார்? ஒரே வீட்டில் 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க, 2 குரூப் இருப்பாங்க. 5 பேர்ல 2 பேர் 3 பேர் விரோதமா, 3 பேர் 5 பேருக்கு 2 பேருக்கு விரோதமா பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது தாய் தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், மாமி மருமகளுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய். இதெல்லாம் இயேசு என்ன சொல்றாரு? எப்பா, இவங்க சிந்தனை வேற மாதிரி இருக்கும், அவங்க சிந்தனை வேற மாதிரி இருக்கும்ப்பா. தேவ பலத்துல தேவனை புரிந்து கொள்ளுகிறவர்கள், தேவ ஆவியானவரோட சேர்ந்து தேவனை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கும், மாம்ச அறிவுல தேவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்க இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் இதை யாருக்கிட்ட சொல்றாரு? அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட தான் சொல்றாரு. எப்ப நீ மாம்ச பலத்துல நீ இப்படி சொல்லிட்டு கடைசியில் நீ தேவனையே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறப்பா. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அந்த போதகர்களுக்கு பதில் இல்லை. ஒருத்தனுக்கு வியாதி வந்துச்சுன்னா, ஒருத்தனுக்கு பலவீனம் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட பதில் இல்லை. அந்த விசுவாசி அவங்க கிட்ட வந்து, எனக்கு ஏன் பாஸ்டர் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட பதில் இல்லை. அவங்க கிட்ட பதில் இருந்துருந்துச்சுன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. பதில் இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிடுறாங்க. அப்பா, அப்போ அர்த்தம் என்னப்பா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு வந்து தேவ ஆவியானவருடைய விஷயம். இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அறிவு வந்து தேவ ஆவியானவரை பொறுத்தது. ஆவியானவர் தான் தேவனை இருக்கிறாருப்பா. அவரோட நான் சேர்ந்து நான் தேவனை அறிந்து கொள்ளணும்ப்பா. இப்போ சில பேருக்கு கேள்வி, பாஸ்டர் எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமாப்பா? தேவனை குறித்து சரியா நீ அறிந்து கொண்டாதான் உன் ஜெபம் சரியா இருக்கும்ப்பா. எப்படிங்க? தேவனை குறித்து சரியா அறிந்து கொண்டாதான் உங்களுடைய ஜெபம் சரியான ஜெபமா இருக்கும். பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 2ஆம் அதிகாரத்துக்கு நான் வருகிறேன். அதுல பாருங்களேன், 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். மீண்டும் மீண்டுமா நான் உங்களுக்கு இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தவறானவங்களுடைய செய்திகளை கூட கேட்காதீங்க. நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அன்ற யாருடைய செய்தியை நான் கேட்கணும், யாருடைய செய்தியை நான் கேட்கக்கூடாது. ஏன்னா தேவனை குறித்த தவறான அறிவு உள்ளவர்கள். இப்போ இங்கே அவர் சொல்றாரு பாருங்க, உலகத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற செய்தியை நான் புரிஞ்சுக்கணும்னா தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை தான் நான் பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆவி இல்லாம உலகத்தின் ஆவியின் அடிப்படையில நான் தேவனை அறிந்து கொள்ள ட்ரை பண்ணா நான் தோத்து போறேன்.
இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரே வீட்டுல 2 குரூப் இருப்பாங்க. ஒருத்தர் தேவ ஆவியை பெற்றவங்க, இன்னொருத்தங்க உலகத்தின் ஆவியை பெற்றவங்க. இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் மீதி வசனங்களை நீங்க அப்புறம் வாசிங்க. அதுல ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதை எந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 14ல வாசிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். எப்பா, ஜென்ம சுபாவமான மனுஷனா யாருப்பா? உலகத்தின் ஆவி உள்ளவன்பா. உலகத்தின்படி அவன் ரொம்ப அறிவாளியா இருப்பான்ப்பா. உலகத்தின்படி பெரிய படிப்பாளியா இருக்கலாம்ப்பா. ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றவனுக்கு தான் தேவனை குறித்து தெரியும். இப்போ ஒரு நாய் பூனை நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படியும் சொல்லுவாங்க. ஆனா நாய் நம்ம சொல்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்காதுங்க. கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணலாம். ஆனா கூட ஒரு ஒரு கணவன் மனைவியின் இடத்துல எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் ஒரு நாய்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் ஒரு பூனை கிட்ட எதிர்பார்க்க முடியாது. பூனை தான், பெத்த பிள்ளை தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பா அதே மாதிரி தேவ ஆவியை பெற்றவன் தான்ப்பா தேவனுக்குரியதை புரிந்து கொள்ளுவான். மனுஷனுடைய ஆவி இருக்கிறதுனாலதான் நம்ம ஒருத்தர் பேசுறத புரிஞ்சுக்கிறோம். தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு? தேவனை குறித்து சரியா சொல்லித்தராரு. அவர் என்ன சொல்லித்தராரு? இப்ப இயேசு சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? லூக்கா 11ல, ஏன்பா நீ பொத்த பிள்ளைக்கு நீ எப்படிப்பா கொடுக்குற? உன் பிள்ளை அப்பத்தை கேட்டா நீ கள்ளத்துக்கு கொடுக்குறியா? உன் பிள்ளை முட்டையை கேட்டா நீ தேளு கொடுப்பியா? நீ கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் கடவுள் தீங்கு கொடுத்தாருன்னு சொல்ற. அவர்கிட்ட நீ பரிசுத்தாவியை கேட்டா அசுத்தாவியை கொடுத்தாரு, நீ எப்படிப்பா சொல்ற? இயேசு கேட்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். தேவ ஆவியால நிரப்பப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவானவர், அவர் தேவனை புரிந்து கொண்டு தேவனுடைய சரியான தன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்கிறார். மகனே மகளே, ஒரே வீட்டுல 2 குரூப் இருப்பாங்க அப்படின்னு இயேசு எதை சொல்றாரு? தேவ ஆவியை பெற்றவன் தேவனை பார்த்து தேவனை புரிந்து கொண்டு தேவனை குறித்து பேசுறதுக்கும், உலகத்தின் ஆவிப்படி தேவனை குறித்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையாப்பா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? உனக்கு ஒரு சிந்தனையை நான் கொடுத்துருக்கேன். மகனே மகளே, இந்த காலை வேளையில இந்த இடத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் இன்னைக்கு கம்யூனியன் வேற நம்மளுக்கு கொடுக்க போறார் இல்லையா? கம்யூனியன்றது என்ன? நம்ம பாருங்க, நம்ம சர்ச்சில் ஒரு காரியத்தை எல்லாருடைய வாயிலையும் திரும்ப திரும்ப அறிக்கையிட வைக்கிறோம். அது என்னது? இயேசுவின் சரீரம், என் சரீரம், இயேசுவின் ரத்தம், என் ரத்தம். இது எதுக்காக சொல்ல வைக்கிறோம்? சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நான் அதை எல்லாரையும் சொல்ல சொன்னேன். நான் அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சப்போ நான் அதை ஸ்டிக்கர் போட்டு மட்டும் ஒட்டி வச்சுருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், ஸ்டிக்கர் போட்டாலாம் பார்த்தாது, எல்லாரையும் சொல்லலாம். ஜெபத்தின் முடிவில் எல்லாருடைய வாயிலையும் அந்த அறிக்கை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம சர்ச்சோட சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அதை சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னப்பா? எதுக்காகப்பா அதை நம்ம சொல்ல வைக்கிறோம்? இயேசு வேற நீ வேறன்னு இல்லாத அளவுக்கு பரம பிதாவானவர் உன் வாழ்க்கையில் இடைப்படுகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படிக்கு இதை நம்ம செய்கிறோம். பரமபிதாவானவர் இயேசு கிறிஸ்து என்கிற தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னா, ஏதோ சிலுவையில் தியாகம் செஞ்சு செத்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பு மட்டும் கொடுக்கறதுக்காக இல்லைப்பா. அந்த ஒரே பேரான குமாரன் இருக்கார் இல்லையா, அவர் உன்னோடையும் என்னோடையும் இணைஞ்சு அவர் மூத்த குமாரனா முதற் பேரானவரா அவர் இருக்க. நீங்களும் நானும் இயேசுவை போலவே
பிதாவுக்கு குமாரரும் குமாரத்திகளுமா மாறும்படிக்கு இயேசு தன்னுடைய மாம்சத்தையே நம்மளுக்கு புசிக்க கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே பானம் பண்ண கொடுத்தாரு. அதானப்பா கம்யூனியன். கம்யூனியனோட அர்த்தம் என்னப்பா? நீ இயேசுவின் சரீரத்தோட சரீரமா மாறுகிற, இயேசுவின் ரத்தத்தோட ரத்தமா மாறுகிற, அதுதானப்பா அதோட அர்த்தம். அப்ப இயேசுவின் சரீரமா இயேசுவின் ரத்தமா இருக்கிற நீ பிதா கிட்ட வந்து கேட்கும் போது உனக்கு அசுத்தாவி அவர் கொடுப்பாரா? உன் பிசினஸ பிதா கெடுப்பாரா? உன் ஊழியத்தை பிதா கெடுக்கும்படி இறங்கி வருவாரா? யோசிச்சு பாருப்பா. நீ கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையா நீ செய்யும் போது பிதா உன் ஊழியத்தை கெடுக்க போறாரா? கர்த்தர் வந்து உன் சரீரத்துல உனக்கு வியாதியை கொடுக்க போறாரா? நான் கூட பலவீனத்துல படுத்திருந்தேன் இல்லையா கடந்த நாட்கள்லாம். எவ்வளவு நேரம் ஆகும் கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு? இல்லையே, கர்த்தர் கொடுக்கலையே. அதோட விளக்கங்கள் எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு நேரம் இல்லை. ஆனா தேவ ராஜ்யத்துக்காக நான் வாழும்போது சத்துரு என்ன தடுக்கும்படி வருகிறான். இந்த செய்திகளை நான் உங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி சத்துரு அதை கெடுக்கும்படி வருகிறான். ஆனாலும் கர்த்தர் ஜெயிக்கிறார். கர்த்தர் ஜெயிக்கிறார். எப்படிப்பா ஜெயிச்சார்? என்னுடைய சிந்தனையில அவர் ஜெயிக்கிறார். என்னுடைய சிந்தனையிலே இயேசு ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார்? இது கர்த்தர்கிட்ட வந்ததில்லை. வியாதி படுக்கையில் நான் இருக்கும்போது கூட என்னை பார்க்க வர்றவங்க கிட்ட நான் அவங்கள உற்சாகப்படுத்தி பேசினேன். அதுல சில பேர் எனக்கு ஆறுதல் சொல்லும்படி கர்த்தர் இந்த மாதிரிலாம் அனுமதிப்பாருன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவர் அனுமதிக்கலைங்க. இதை நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுனால, தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறதுனால சத்துரு இதை கொண்டு வந்தேன். ஆனா நான் சும்மா இருக்க போறதில்லை. நான் தேவனோட சேர்ந்து நின்று வாழ போறேன். தேவன் எனக்கு சுகத்தை கொடுக்க போறார். தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறார். நான் இருந்ததை விட பலப்பட போறேன். எதை வச்சு நான் சொல்றேன்? பைபிளை வச்சுதான் சொல்றேன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர பறந்து எழும்புவார்கள். நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் என்னை பத்தி தான் எழுதியிருக்கு. நான் உயர பறந்து எழும்ப போறேன். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், புது பலன் அடைகிறேன். மகனே மகளே, ஒருத்தனுடைய வார்த்தையில இருந்தே அவன் யாருன்னு கண்டுபிடிக்க கத்துக்கோ. எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, அப்போஸ்தலர் இல்லாதவன் கூட தன் அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டு வரான், ஆனா நீ கண்டுபிடிச்சிட்டன்றாரு. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபைக்கு இயேசுவானவர் சொல்லும் போது சொல்றாரு, நீ சூப்பர்ப்பா, நீ கண்டுபிடிச்சிட்டப்பா. அப்போஸ்தலன் இல்லாதவன் தன் அப்போஸ்தலன்னு அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்போஸ்தலன் மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றான். ஆனா நீ கண்டுபிடிச்சிட்ட. எதை வச்சு கண்டுபிடிச்ச? அவன் வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிட்ட. இருதயத்தின் நிறைவுல தானே வாய் பேசும். யாரோட வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு கண்டுபிடிக்கிறது கத்துக்கோ தேவ பிள்ளையே. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை கேட்குறியோ அதை நீ பெற்றுக்கொள்ளுவ. நீ நன்மையானதை கேளு, நன்மையானதை பிதா கொடுப்பாரு. தப்பானதை அவர் உனக்கு கொடுக்க மாட்டாரு. நீ சுகத்தை கேளு, நீ ஆரோக்கியத்தை கேளு, உன் குடும்பத்துக்காக நீ நல்ல ஆரோக்கியத்தை கேளு. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா ஆரோக்கியமா இருக்கணும், நாங்கள் குடும்பமா எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க, நாங்கள் குடும்பமா உங்களுடைய ஆலயத்துக்கு வரணும், நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நாங்கள் எங்கள் குடும்பம் தனியாக காரில், எங்கள் சொந்த காரில் நாங்கள் மிக அழகா நேர்த்தியாக உடை உடுத்தி நாங்கள் ஆலயத்துக்கு வரணும்.
நாங்கள் 1000 பேர் சர்ச்சுக்கு வரும்போது 1000 கார் இருக்கும். 1000 கார் நிறுத்துறதுக்கு எங்கள் சர்ச்சில் இடம் இருக்கணும். ஜெபம் பண்ணு, நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக அப்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி ஜெபிக்கிறீங்களா? இனிமேல் இருந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. அன்றைய 1000 கார் நிற்கக்கூடிய அளவுக்கு எங்கள் சர்ச்சு பெரிய சர்ச்சு கொடுங்கப்பா. ஏன், எதை வச்சு கேட்குறேன்? ஏன்னா எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. 1000 குடும்பம் இருக்குன்னா 1000 குடும்பமும் கார் வச்சுருக்கோம். அப்பா எதுக்காகப்பா இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்? தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். தேவன் உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். தேவன் நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். இதை நான் புரிந்து கொண்டாலே என் பிரசங்கம் மாறும். நான் மாறிடுவேன். நான் ஊழியக்காரன். நான் எந்த தேவனை பேசுறேன்னு எனக்கு சரியா தெரிஞ்சிருச்சுன்னா என் வாழ்க்கை மாறும், என் வார்த்தை மாறும். மகனே மகளே, இந்த காலை வேளையில உனக்காக நான் ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்? அடுத்த வாரம்லாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு உரியதை மட்டும் நான் இன்னைக்கு பேசுறேன். என்னன்னா அதை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 20-21 நானே வாசிக்கிறேன். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இது எதை குறிக்குது? இந்த புளித்த மாவு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மாவு புளிச்சிரும். கொஞ்சம் புளிச்ச மாவை நிறையா மாவில் இந்த பால் உர ஊற்றுறோம் இல்லையா, ஈஸ்ட், அந்த கொஞ்சம் மோரை பாலில் நம்ம ஊற்றிட்டோன்னா அடுத்த நாள் காலைல முழு பாலும் என்ன ஆயிடுது? தயிர் ஆயிடுதுல்ல. அப்போ இயேசுவானவர் இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த மாவை கூட, கொஞ்சம் புளிச்ச மாவு, கோதுமை மாவு கூட அப்படிதான். அது எல்லா மாவுமே அப்படிதான். அந்த மாவை நல்லா பிசைஞ்சு வைக்கும்போது அது புளிக்கலை. ஆனால் கொஞ்சோண்டு புளிச்ச மாவு அதில் வச்சு அதை உள்ளே அடக்கி வைக்கும் போது அடுத்த நாள் காலையில் முழு மாவும் என்ன ஆகுதான்? புளிச்சிருது. ஆண்டவர் சொல்கிறார், தேவராஜ்யம் இப்படி தான். இப்போ உனக்குள்ளே ஒரு சிந்தனை வந்திருக்குப்பா. அடுத்த வாரத்துலேருந்து இதை கண்டினியூ பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி உங்களுக்கு புரியறதுக்காக நான் கூடுமான வரைக்கும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். தேவன் நல்லவர்னு நினைக்கிற சிந்தனைப்பா. தேவன் நல்லவர் தான், நான் நல்லதை தான் கேட்பேன், என் தேவன் நல்லது தான் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்குதே, இதுவே தேவராஜ்யம்தான். இந்த நினைப்பு உனக்குள்ள கர்த்தர் வச்சு அந்த ஸ்திரீ எடுத்து அடக்கி வைத்தாள்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த சர்ச்சு அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஸ்திரீன்னு போட்டிருக்கிறது சபையை குறிக்குது. முக்கியமாக இந்த திருச்சபையை குறிக்குது. ஃபெய்த் அசம்பிளி கத்தீட்ரலை குறிக்குது. எதுக்காகப்பா? இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியரும் தலைவர்களும் கூட என்ன பண்ணுறோம்? உங்களுக்குள்ள நல்ல சிந்தனைகளை விதைக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போது, நீங்கள் இந்த ஆலயத்தை தேடி வரும்போது, இல்லை நீங்கள் மற்றவர்களை கூப்பிட்டுட்டு வரும்போது கூட அவங்கக்கிட்ட நெகட்டிவான வார்த்தைகளை நாங்கள் விதைக்கலை. நாங்கள் நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு மனசில் விதைக்கிறோம். கடவுள் நல்லவர், நீ ஏசப்பா கிட்ட கேட்டால் அவர் உனக்கு நல்லது தருவார், அவர் உனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு, உன் பிரச்சனைகளை கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், உன் பிரச்சனைகள் மாற்றப்பட்டு நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவ அப்படின்னு நல்ல சிந்தனைகளை, தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தனைகளை நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதைக்கிறோம். இந்த செய்தியே உனக்குள்ள நல்ல தேவனை குறித்த, தேவ ராஜ்யத்தை குறித்த நன்மையான சிந்தனைகளை உனக்குள்ளே விதைப்பது தான் இந்த செய்தி. நம்ம ஜெபிக்கலாம். எதுக்கு ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, எங்கள் இதயம் முழுவதும் உம்முடைய நல்ல சிந்தனைகளால் நிறையட்டும்.
கடவுளை குறித்த நல்ல சிந்தனைகள். கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்கிறார், கர்த்தர் எனக்கு தீமை செய்யலை, கர்த்தர் எனக்கு தீமையை கொடுக்கல, கர்த்தர் எனக்கு நன்மையை தான் கொடுக்குறார். அந்த நல்ல சிந்தனைகளை இன்னைக்கு உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறோம், உங்களுக்கு உள்ள வச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்துக்குள்ள பாருங்க, அது ஃபுல்லாக புளிக்க ஆரம்பிக்கும். உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அதே போலயே யோசிக்க ஆரம்பிக்கும். வேற யாராவது வந்து இல்லை கடவுள் வந்து வியாதியை கொடுக்குறாருன்னா நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை கொடுக்கல, கடவுள் வியாதியை கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர்கிட்ட வியாதி இல்லை, பரலோகத்தில் வியாதி இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. எப்படிப்பா? இங்கே தான் நல்ல வார்த்தைகளை உங்கள் மனசில் விதைக்கிறோமே, தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறோமே. ஜெபிக்கலாங்களா? உங்களுக்காக உங்களை ஆசீர்வதிச்சு நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உங்களுடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஃபெய்த் அசம்பிளி கத்தீட்ரலுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிற உங்களுடைய ஜனம் இன்னைக்கு தாகம் தீர்க்கப்பட்டவர்களா ஆண்டவரே, மனசெல்லாம் சந்தோஷம் அடைந்தவர்களா? எனக்கு ஒரு தேவன் இருக்கார், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், நான் என் ஆண்டவர்கிட்ட கேட்டது தான் பெற்றுக்கொள்கிறேன், நான் அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுக்க மாட்டார், நான் மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார், நான் நன்மையை கேட்டுக்கிறேன், தேவன் எனக்கு நன்மையை தான் கொடுப்பாரு என்கிற நல்ல சிந்தனையோடு கூட இவர்கள் கடந்து செல்வார்களாக. இவர்கள் வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற சிலர் ஆண்டவரை இவர்களுக்கு விரோதமாய் பேசி, இல்லை உன் கடவுள் உனக்கு தீமையை கொடுப்பாருன்னு சொல்லும் போது இவங்க வலிமையாக அதை மறுத்து, இல்லை என் தேவன் எனக்கு நன்மை தான் செய்வார், என் தேவன் எனக்கு சுகத்தை தான் கொடுப்பார், என் தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுப்பார், என் தேவன் கழுக போல செட்டைகள் அடித்து என்னை உயர பறந்து எழும்ப செய்வார் என்று தைரியமாகவும் விசுவாசத்தின் ஆவியோடும் பேச தேவ ஆவியானவர் அவங்கள பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்வோம். மீண்டுமா சொல்லுகிறேன், இந்த திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளும் போது நீங்கள் இயேசுவின் சரீரத்தோடு சரீரமாகவும் இயேசுவின் இரத்தத்தோடு இரத்தமாகவும் மாறுகிறீர்கள்.